ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அற்புத காவியத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நாம் புராணத்திற்கு உள்ளே செல்லலாம். சென்ற வாரத்திலே நமிநந்தி அடிகள் நாயனாருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் தொடங்குகிறார். அதற்கு முன்னதாக அவர் ஏமப்பேரூர் என்ற தலத்திலே பிறந்தவர் என்பதும் இந்த தலம் தற்பொழுது திருநெய்ப்பேர் என்று அழைக்கப்படுகிறது என்பதையும், திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் திருவாரூருக்கு சற்று முன்னதாக ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னதாக இந்த ஆலயம், இந்த ஊர் அமைந்திருக்கிறது என்றும், இங்கே இவருடைய திருவுருவம் அமைந்த ஒரு மடம் இருக்கிறது என்பதும், இவர் வழிபட்ட சிவாலயம் இன்றைக்கும் அந்த திருநெய்ப்பேர் என்ற தலத்திலே இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம். இவர் அப்பர் சம்பந்தருக்கும் முற்பட்ட காலத்தவர். அப்பரடிகள் தன்னுடைய திருவாரூர் அறநெறி பதிகத்திலே இவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் திருவிளக்கீட்டமையை சிறப்பித்து பாடியிருப்பதனாலே அப்பரடிகள் காலத்திற்கும் முற்பட்டவர் என்பதையும், இந்த ஏமப்பேரூர் என்பது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நகரமாக இருந்தது என்பதையும், அந்த நகரத்திலே வாழ்ந்த இவருடைய பெருமையை அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்வதனால, நம்பி என்பது ஆடவர்களே மிகச்சிறந்தவனை அழைக்கின்ற பெயர் என்பதனாலும் நம்பி நந்தி என்றுதான் தேவாரத்திலே இவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. அப்பரடிகள் நம்பி நந்தி என்று சொல்கிறார். அந்த வகையிலே உயர்வான ஒரு தன்மையிலே இவர் இருந்தவர் என்பதும் நமக்கு தெரிகிறது. இந்த காப்பியத்தை தொடங்குகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வலவர் புண்ணி திருநாட்டு செய்ய கமல தடம்பனையும் செழுநீர் தடமும் புடை உடைத்தாய் என்று சோழ நாட்டினுடைய அந்த வளமையை சொல்கிறார். அதை நம்ம சென்ற வாரமே பார்த்தோம். வலவர் என்கின்ற பெயர் சோழ மன்னர்களுக்காக வழங்கப்படுகின்ற பெயர். பனையும் தடம் பனையும் செழுநீர் தடமும் என்று சொன்னதுனாலே வயல்களுடைய மண்ணினுடைய வளமும் நீரினுடைய வளமும் நிறைந்தது என்பதும், பொய்தீர் வாய்மை அருமறை நூல் பிரிந்த சீலப்புகழ், அந்த ஏமப்பேரூரிலே வாழ்கின்றவர்கள் பொய் பேசாத சத்தியத்தின் வழி நடக்கின்ற வேத நெறி மாறாத வாழ்க்கை உடையவர்களால் ஆகவே 8 திசையிலும் புகழ் பெற்றது என்ற தொடக்கத்தை சொல்கிறார். மாலை பயிலும் தோரணங்கள், மருங்கு பயிலும் மணிமருகு, வேலை பயிலும் புனல் பெருகு, மேகம் பயிலும் மாடங்கள் இந்த ஊரினுடைய சிறப்பை மேம்படுத்தி சொல்கிறார். அங்கே வேதத்தினுடைய ஒளி காலை நேரத்திலே எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கும். வயல்களிலே கழுநீர் பயிலும் செங்கழுநீர் பூக்களானது வயல்களிலே பூத்து இருக்கும். சோலைகள் இருளாக இருக்கும். ஏனென்றால் அடர்ந்த சோலைகளாக செறிவு மிக்க மரங்கள் செறிந்திருப்பதனாலே சோலைகள் எல்லாம் சூரியனுடைய வெயில் கீழே படாமல் இருளாக நிழலாக இருக்கும். கரும்புகளிலே வண்டுகள் சுற்றி சுற்றி ரீங்காரம் செய்கின்ற ஒரு அற்புதமானது என்று மருத நிலத்தினுடைய அந்த அழகை காட்டுகிறார். பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது பட செய்ய துணர்மென் கமலம் இடையிடையே சுடர் விட்டு எழுந்து தோன்றுவன என்று அந்த ஊரிலே வாழ்கின்ற பெரியோர்களுடைய தன்மையை இயற்கைக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். பெருமை விளங்கும் அப்பதியில் பேணும் நீற்று செய்வ நெறி ஒருமை நெறிவார் அந்தனர்தம் ஓங்கு குளத்தினுள் வந்தார் இருமை உலகும் ஈசர்கழல் இறைஞ்சி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார் நமிநந்தி அடிகள் என்பார் ஆயினார். இந்த பாடலிலே அவருடைய பெயரை அவருடைய குலத்தையும் குறிப்பிட்டு விடுகிறார். பெருமை விளங்கும் அப்பதியில் பேணும் நீற்று செய்வ நெறி என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த பேணும் நீற்று செய்வ நெறி என்பது
பேணுதல் என்று சொன்னால் அதை தவறாமல் காத்தல் என்று சொல்கிறார்கள். அடைந்தாரை காக்கும் நெறி, அடைந்தாரால் காக்கப்படும் நெறி, அடைந்தாரால் தவிராது காக்கப்படும் நெறி. ஒரு நெறியை கை கொள்பவர்கள் அந்த நெறியை எக்காலத்திலும் விடாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நெறியை அவர்கள் காக்கிறார்கள், அந்த நெறியே அவர்களையும் காக்கும். அந்த மாதிரி இருப்பதுதான் பேணும் நீற்று சைவ நெறி என்று சொல்கிறது. நீற்று சைவ நெறியின் சிறப்புரிமை திருநீறு என்பதனாலே சைவ நெறி இங்கே சிறப்பாக பேணும் நீற்று சைவ நெறி. ஒருமை நெறிவாழ் அந்தனர்தம் ஓங்கு குலத்தினர் வந்தார். அவருடைய குலம் அந்தனர் குலம் என்று சொல்லுகிறார். இவர் வைதீக அந்தனர், வேதத்தை கொண்டு வேள்விகள் செய்கின்ற, நாம் முன்ன திருநீல நக்கர் வரலாற்றிலே பார்த்தோம். அதே போன்று இவரும் முத்தியாளர், நான்மறையோர், 3 தீ வளர்க்கக்கூடிய வைதீக அந்தனராக இருந்தார். அதே நேரத்தில் இருமை உலகும் ஈசர்களில் இறைஞ்சி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார். ஆனால் ஆகம விதிப்படி சிவபெருமானை வழிபடுகின்றவராகவும் இருந்தார். திருநீல நக்கர் வரலாற்றிலேயே நாம் இதை பார்த்தோம். அவர் முத்தியையும் வளர்த்தார், ஆகம நெறிப்படி சிவபெருமானை வளர்த்தார். ஆகவே மகா சைவர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்தார். இங்கு நமிநம்பி அடிகளும் அதே போன்று முத்தியாளராகவும் ஆகம நெறிப்படி சிவ வழிபாடு செய்கின்றவராகவும் மகா சைவர் என்று சொல்லக்கூடிய இந்த 2 நெறிகளிலும் கடைபிடிப்பவராக அவர் இருந்தார். அதை ஒரு இருமை உலகும் ஈசன் கழல் இறைஞ்சி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார். இவர் செய்த தவம் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று அவர் சொல்லுகிறார். அந்தனர்த்தம் ஓங்கு குலம் என்று சொல்லும்போது சிவாகம விதிப்படி சிவதீக்கை பெற்று சைவ சித்தாந்த நெறியில் நின்று ஒழுகும் மகா சைவராகிய அந்தனர் குலம். இவர்கள் ஆகம விதிப்படி ஆன்மார்த்தமாக சிவபூசை செய்வதற்கு உரியவர்கள். நான் முன்னாடி சொன்னதுதான். திருநீல நக்கர் போலவே இவரும் அந்த மாதிரி ஒரு நிலையிலே நின்றார். வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் சிந்தி என தயங்குவார். தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்று அறியும் துணிவினார். சாமகண்டர் செய்ய கழல் வழிபட்டு ஒழுகும் தலைமை நிலை யாம இரவும் பகலும் உணர்வு ஒழியா இன்பம் எய்தினார். கிட்டத்தட்ட திருநீல நக்கருடைய செய்தியை போலவே இங்கேயும் சொல்லுகிறார். வாய்மை மறைநூல் சீலத்தால் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறைகளின்படி செய்யக்கூடியவர். தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள், உய்தி பெறுவதற்கு திருநீரே வழி என்பதை உணர்ந்து கொண்டவர். திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்று அறியும் துணிவினார். எப்படி திருநீற்று தான் அனைத்துக்கும் உயர்வானது என்பதை நம்முடைய சைவத்திலே சொல்லப்படுகிறதோ அதை ஒரு முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். அதனாலதான் ஓங்கு குலத்தினுள் வந்தார். அந்த குலம் சைவ நெறியை பாதுகாக்கின்ற குலம். சாமகண்டர் செய்ய கழல் வழிபட்டு, சாமகண்டர் சிவபெருமான், சாம வேதத்தை விரும்பக்கூடியவன் சிவபெருமான், சாம வேதத்தை சொன்னவனும் சிவபெருமான் என்று 2 பொருளாகவும் இதை எடுக்கலாம். ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வனம் என்று 4 வேதங்கள் இருக்கிறது. இதுல சாம வேதத்தினாலே சிவபெருமானை வழிபடுவது என்பது ரொம்ப சிறப்பு. ராவணன் 1000 ஆண்டு காலம் சாமகானம் பாடித்தான் தன்னுடைய கைகளை அந்த கைலாய மலையிலிருந்து மீட்டு கொண்டான் என்பது செய்தி. ஆகவே சாமகண்டர் என்றால் சாம வேதத்தினாலே புகழப்படக்கூடியவர். அவர் கழல் வழிபட்டு ஒழுகும் தலைமை, அந்த சிவபெருமானுடைய திருவடிகளையே வணங்குகின்ற அந்த நெறியிலே தலை நின்றவர் இவர். அவை எப்படி வழங்குவாராம்? யாம இரவும் பகலும் உணர்வு ஒழியா இன்பம் எய்தினார். பகலிலும் இரவிலும் வணங்குவாராம். அந்த பூசை எடுத்துக்கொண்டவர்களுக்கு அந்த பூசா காலங்கள் செய்யணுங்கிற விதிமுறை இருக்கு. அந்த முறைப்படி பகலிலும் இரவிலும் பூசை செய்வாராம். இதில் குறிப்பாக ஒரு செய்தி என்ன சொல்லப்படுது? இரவு யாமத்திலே, யாமம்னு சொன்னால் நள்ளிரவிலே பூசை செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்கு.
ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கள் நள்ளிரவிலும் பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விதி இருக்கிறது. அந்த வகையில் இவர் யாமை இரவும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லுகிறார். யாமை இரவும் பகலும் உணர்வு வழியா இன்பம் எய்தினார். இந்த உணர்வு வழியா என்பது நீலநக்கரை பற்றி சொல்கின்ற போது சொல்வார், பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் என்று நீலநக்கரை சொல்லுவார். அவர் அந்த குறிப்பிட்ட காலங்களில் உரிய முறைப்படி விதிமுறைப்படி பூசைகள் செய்தாலும் மற்ற நேரங்களிலும் பெருமானிடத்தின் கொண்ட அன்பு தன் உள்ளத்திலே நிரம்பி இருப்பதனாலே எப்போதும் மனத்திற்குள்ளே பூசை செய்து கொண்டே இருப்பார், இரவும் பகலும். அதே போன்றுதான் இங்கே நபிநந்தி அடிகளும் யாம இரவும் பகலும் உணர்வு ஒழியா இன்பம் எய்தினார். அந்த பெருமானை எப்போதும் மனத்துக்குள்ளே தீண்டி மனத்துக்குள்ளே பூசனை செய்வதனாலே ஏற்படக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருப்பார் என்று சொல்லுகிறார். அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வூறு அகற்றும் பெருமான் தன் விரைசூல் மலர்த்தால் பணிவுறுதல் எவ்வூதியமும் எனக் கொள்ளும் எண்ணம் உடையார் பல நாளும் தெவ்வூர் எரித்தவரை சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருவாரூரிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த ஏமப்பேரூர் என்பது. அதனாலே அவர் தினந்தோறும் திருவாரூருக்கு சென்று புற்றிடங்கொண்டாரை வணங்கி தியாகராஜ பெருமானை வணங்குகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார். அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வூறு அகற்றும். அடியார் மேல் வெவ்வூறு அகற்றுதல், வெவ்வூறு என்று சொல்லுகின்ற பொழுது அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும், இந்த வெவ்வூறு என்பது ஆணவ மலம் என்று சொல்லப்படும். அடியார்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வெவ்வூறு அடியார்கள் கொடிய ஆணவ மலமாகிய பிணி, இது பிறவிக்கு வித்தாகி ஊறுகள் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது. அதனாலே ஆணவத்தை வெவ்வூறு என்று சித்தாந்தம் சொல்லும். அந்த வெவ்வூரை நீக்கக்கூடியவன் பெருமான். திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடங்கொண்ட பெருமான் வெவ்வூர் அகற்றும் பெருமான். தன் விரை சூழ் மலர்த்தால் பணிவுறுதல், அந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதே எவ்வூதியமும். இந்த பிறவி பெற்று இந்த பிறவியில எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்று போக்கியங்களையும் போகங்களையும் பெற்றிருப்பதன் பயன், அதனுடைய தன்மை பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதே என்பதை அவர் தினமாக நம்பினார். என கொள்ளும் எண்ணம் உடையார் பல நாளும் தெவ்வூர் எரித்தவரை வரை சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார். அந்த மாதிரி அதனால தினந்தோறும் ஏமப்பேரூரிலிருந்து திருவாரூர் சென்று பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற அந்த கோட்பாட்டிலே அதிலே குறியாக இருந்தார். செம்பொன் புற்றின் மாணிக்க செழுசோதியை நேர்தொழும் சீலம் தம்பற்றாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து அம்பொன் புரிசை திருமுன்றில் அணைவார் பாங்குர் அறநெறியின் நம்பர்க்கு இடமாம் கோயிலின் புக்கு வணங்க நன்னினார். இப்படி ஏமப்பேரூரிலிருந்து பல நாட்கள் திருவாரூருக்கு சென்று அவர் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நாள் அவர் திருவாரூருக்கு சென்று வழிபடுகிறார். செம்பொன் புற்றின் மாணிக்க செழுசோதியை நேர்தொழும் சீலம். அவர் வீட்டிலேயே ஏற்கனவே காலையும் மாலையும் ஆகம பூசைகள் செய்கிறார். தேவையான அந்த ஆனந்தத்தை தன் உள்ளத்துக்குள்ளே அவர் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்பதும் அடியார்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதி. நான் வீட்டிலேயே பூஜை பண்ணிக்கிறேன், நான் இங்கேயே எல்லாம் பண்ணிக்குவேன், நான் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நம்முடைய சித்தாந்தத்தில் ஆலயமும் என்று சொல்லப்படுகிறது, 12ஆம் சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி ஆலயம் சென்று வழிபடுவதும் அடியார்களுக்கு மிக முக்கியமானது. அவர்கள் பெரிய ஞான நிலையை அடைந்து விட்டாலும் கூட அவர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருப்பதனாலே அங்கே ஆலயம் நேர் தொழும் சீலம் என்று சேக்கிழார் அதை சொல்கிறார். கோயிலில் போய் இறைவன் திருமேனியை நேராக தரிசனம் செய்கின்ற அந்த தொண்டையும் அடியார்கள் செய்ய வேண்டும்.
அதை அவர் செய்கிறார். தம் பற்றாக நினைந்து அப்படி ஆலயத்துக்கு செல்கின்றவர் என்ன செய்கிறார்? அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து ஆலயத்திற்கு சென்று பெருமானை தாழ்ந்து வணங்குகிறார், பணிந்து வணங்குகிறார், அவருடைய புகழையெல்லாம் பாடி வழிபாடு செய்கிறார். அம்பொன் திரிசை திருமுன்றில் அணைவார் பாங்கு அறநெறின். இவர் புற்றிலங்குண்டநாதரை திருவாரூரில் எல்லாருக்கும் தெரியும், அன்பர்கள் போயிருக்கலாம். அங்கே புற்றிலங்குண்டார் என்று திருமூலட்டநாதர் என்பவர் தான் முக்கியமான மூர்த்தம். ஆனால் அந்த ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ளே பல ஆலயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ஆலயம் அறநெறி அப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம், மேற்கு நோக்கிய சிறிய ஒரு சன்னிதானம். பெருமான் திருமேனி நல்ல பெரிய திருமேனியாக இருக்கக்கூடியவர் அறநெறி அப்பர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் நம்பியடிகள் நம்பர்க்கு இடமாம் கோயிலில் புக்கு வணங்க அந்த அறநெறியினுடைய பெருமானை சென்று தரிசிக்க விரும்பினார். அங்கே சென்று பெருமானை வழிபட்டார். சிவநெறி என்று அறநெறி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை வழிபட்டார். நன்னி இறைஞ்சி அன்பினால் நயப்புற்று எழுந்த காதலுடன். சேக்கிழார்கிட்ட உள்ள கஷ்டம் என்னன்னா, அங்கங்க சில வார்த்தைகளை போட்டுருவார். அந்த வார்த்தைகளுக்கு பொருளை நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நன்னி இறைஞ்சி அன்பினால் நயப்புற்று எழுந்த காதலுடனும். நம்மளும் எல்லாரும் தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு அன்பு இருக்கிறது, அந்த அன்பு நயமாக இருக்கிறது, காதலுடன் இருக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறி. நம்ம கொஞ்சம் கேட்டு பார்த்துக்குவோம். ஆனால் நம்பியடிகள் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது முதல்ல அன்பு, அப்புறம் அந்த அன்பு நைந்த அன்பு, பெருமானையே நினைந்து உருகின்ற, எப்படி வெண்ணெய் நெய்யாக உருகி அந்த நெய் தைல தாரையாக அப்படியே வருகிறதோ அப்படி அந்த அன்பு இருக்கணுமா. காதலுடன் விருப்பத்தோடு இருக்கணுமா. அப்படி அவர் பெருமானிடத்திலே அன்பு செய்தாராம். அண்ணலாரை பணிந்து எழுவார். அறநெறி அப்பரை பண்டு வணங்கினார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று பரவி விரவுவார். நம்மளும் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்டோம், சாமி கும்பிட்ட உடனே அவ்வளோதான், நம்ம திரும்பி வந்துடுவோம். கோயிலில் நம்ம வேறு என்ன செய்யறோம்? இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்க வந்தவங்கன்னா வெட்டி கதை பேசுவோம், மீன் கதை பேசுவோம். ஆனால் இவர் என்ன செய்கிறாராம்? பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பார். அந்த ஆலயத்தில் என்ன செய்வது என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறார். நம்ம என்ன செய்யலாம்? பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று என்ன செய்யலாம்? குப்பை கிடக்கும், குப்பையை எடுத்து வைக்கலாம், நிலைகளை கதவுகளை துடைக்கலாம், ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூஜா பாத்திரங்களை கழுவி கொடுக்கலாம். இப்படி ஏதேனும் அந்த ஆலயத்திற்கு தேவையான தொண்டுகளை செய்யலாம். சரியை தொண்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்படி ஆலயத்திற்கான தொண்டுகளை செய்யணும். அது நம்ம ஆலயங்களுக்கு போனால் நம்ம அந்த மாதிரி ஒரு கைத்தொண்டு செய்வது என்பது தான் சிறப்பு. அதை இங்கே காட்டுகிறார். அண்ணலாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று பரவி விரவுவார். எண்ணில் தீபம் ஏற்றுதற்கு எடுத்த கருத்தின் இசைந்து எழுவார். இப்படி பகல் முழுக்க இப்படி காலை நேரத்தில் போயிருப்பார். அப்படியே எல்லா தொண்டுகளையும் வணங்கினார். புற்றிலங்குண்டாரை வணங்கினார், அறநெறி அப்பரை வணங்கினார். அங்கே உள்ள தொண்டுகளை செய்தார். திருவிளக்கு சுத்தம் செய்தார், திரு அலகிட்டார், கோயிலை பெருக்கினார், சுத்தம் பண்ணினார். மற்ற சிறு சிறு தொண்டுகளை திருப்பள்ளி தாமம் பூமாலை தொடுத்தார். இப்படி இந்த வேலைகளை எல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருந்த போது எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின் இசைந்து எழுவார். மாலை பொழுது வந்தது. சரி, பெருமானுக்கு தீபம் ஏற்றலாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியதான். எண்ணில் தீபம், அதுவும் பெருமான் சொல்கிறார், எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு நிறைய தீபம் ஏற்றணும், கணக்கு இல்லாமல். 10 நம்ம 24 தீபம் ஏற்றுங்க. இந்த பரிகாரம்லாம் சொல்கிறாங்க பாருங்க, 11 தீபம் ஏற்றுங்க, 24 தீபம் ஏற்றுங்க. இந்த ஆலங்குடின்னு ஒரு கோயில் இருக்கு, அங்கே போனாக்கா 24 தீபம் ஏற்றி 24 தடவை சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் கணக்கு இல்லை. எண்ணில் தீபம், நிறையா கணக்கில்லாத தீபங்களை ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின் இசைந்திடுவார். அப்போ தீபம் ஏற்றணும் என்று
அவர் நினைத்தார். அடுத்த தொண்டு ஏற்கனவே திருப்பள்ளி தாமம், திருவலகிடுதல் எல்லாம் செஞ்சிட்டாச்சு. இப்போ தீபத்தை ஏற்ற வேண்டும் நினைக்கிறாராம். எழுந்த பொழுது பகல் பொழுது தங்கு இறங்கு மாலை எய்துதலும். இவர் இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றுவோமே அப்படின்னு நினைக்கும்போது சாயந்தர நேரம் ஆகிவிட்டது, இருள் தொடங்குகின்ற நேரமாகிவிட்டது. செழுந்தன் பதியின் இடை அப்பால் செல்லும் பொழுது என்ன. திருவாரூர் கோயிலேருந்து இவர் ஏமப்பேரூருக்கு வீட்டுக்கு வந்து எண்ணெய், அந்த காலத்தில் நெய் போட்டிருக்காங்க, அல்லது எண்ணெய்ன்னு வச்சுங்க, எண்ணெய் திரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி அவர் வந்து கோயிலுக்கு திருவாரூருக்கு வந்து விளக்கு ஏற்றுவதற்குள்ள இருட்டி போகும், அந்த வேலை தாண்டி போகுங்கிறதுனால ஒழிந்து அங்கு அணைந்து ஓர் மனையில் விளக்கு ஒரு நெய் வேண்டி உள் புகழும். அதனால என்ன யோசனை பண்ணாராம், இங்கேயே யாருக்கிட்டையாவது கொஞ்சம் நெய் வாங்கி, யார் வீட்டிலையாவது கொஞ்சம் நெய் வாங்கி இன்றைக்கு விளக்கு எரிக்கலாம், நாளைக்கு நம்ம ஊர்லேருந்தே எடுத்து கொண்டு வரலாம் என்கிற எண்ணம் அவருக்கு. ஒழிந்த அங்கு அணைந்து ஓர் மனையில் விளக்கு ஒரு நெய் வேண்டி உள்புகழும் அழிந்த நிலைமை அமணர் மனை ஆயிற்று அங்கு அவர் உரைப்பார். உடனே கோயிலுக்கு வெளியே போனார். அங்கே இருந்த ஒரு வீட்டுகளில் போய் இவர் கேட்டார்னு சேக்கிழார் பதிவு பண்ணலை. இதான் இந்த சேக்கிழார் நயம். ஒரு அடியார் போய் கேட்கக்கூடாது, கேட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து முறையில்லை, அந்த மரபு இல்லையா. அந்த அடியார்களை பற்றி உயர்வாகவே பேசணுங்கிறதுனால அப்படி சொல்லுகின்ற போது ஒரு நெய் வேண்டி உள் புகழும். அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போனார். அழிந்த நிலைமை அமணர் மனை ஆயிற்று. அந்த வீடு சமணர்களுடைய வீடாக இருந்தது. அவர்கள் இவருக்கு பதில் சொன்னார்கள். அப்போ இவர் கேட்டார் என்பதை நம்ம வந்து குறிப்பால் உணர்ந்து கொள்ளணும் என்கிற மாதிரி சேக்கிழார் அதை பதிவு செய்கிறார். இந்த அழிந்த நிலைமை அப்படின்னா உண்மையினின்று பிறந்த கொள்கை, உண்மை சொல்லாதவர்கள், உண்மையை இல்லை தவறான அல்லது பொய்யான ஒரு கொள்கை கொண்டவர்கள் என்பது சமணர்கள் என்பது. இந்த கால சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அப்பர் சம்பந்தருக்கு முற்பட்டவர் இவர்கள் இந்த காலத்தில் வந்து சமண சமயம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கு. அது எப்படி தெரியுதுனாக்கா, நமக்கு சம்பந்தர் மதுரைக்கு சமண சமயத்தார்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்து சைவ சமயத்தை நிலைநாட்டணும்னு ஞானசம்பந்தர் போகிறார். ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. நமினந்தியடிகளும் நமினந்தியடிகள் ஞானசம்பந்தருக்கு முற்பட்டவர். அப்போ அவருடைய காலத்தில் சமண மதத்தின் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருந்திருக்குனாக்க, பெரிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலும் கூட அந்த சிவாலயத்தை அதனுடைய செயல்பாட்டை தடுக்கின்ற வகையிலே சமணர்கள் இருந்திருக்கிறார்கள். நமக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், அப்பரடிகள் பழையாறைக்கு வருகின்ற பொழுது பழையாறையினுடைய கோயிலை வந்து சமணர்கள் மண்மேட்டு கொண்டு மறைத்தார்கள். ஒரு பெரிய மண் மேட்டுனாலே பழையாறை கோயிலையே மறைத்து விட்டார்கள். அப்போ இங்கே சிவாலயம் இருக்கிறது என்று தெரிந்து நாவுக்கரசர் உண்ணா நோன்பு மேற்கொண்டார். இந்த மண்மேட்டை இடித்து சிவாலயத்தை வெளிப்படுத்தாமல் உணவு உண்ணேன் என்று முதலாக வரலாற்றில் உண்ணாவிரதம் என்ற ஒரு போராட்டத்தை தொடங்கியவர் நம்முடைய அப்பர் பெருமான். பழையாறையில் அவர் அந்த போராட்டம் தொடங்கிய பிறகு சோழ மன்னனுக்கு செய்தி அறிந்து சோழ மன்னன் வந்து ஆட்களை கொண்டு அந்த மண்மேட்டை நீக்கிய போது பார்த்தால் உள்ளே ஒரு அழகி, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அந்த சிவாலயம் மண்மேட்டுக்குள்ளே இருந்தது. அப்படி சமணர்கள் ஆலயங்களை மறைத்தும் ஆலயத்தினுடைய செயல்பாடுகளை தடுத்தும் வாழ்ந்து வந்த காலம். இப்போ இந்த நமினந்தியடிகளுடைய காலத்தில் அப்படித்தான் திருவாரூருடைய அந்த கரைக்கிளை, இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற கமலாலயம் என்ற குளம் அந்த காலத்தில் வந்து ஒரு சிறு குளமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம வந்து 4 புறமும் நல்ல படிகள் கட்டி திட்டமாக நல்ல ஒரு பெரிய அளவில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஒரு சிறு குளமாகத்தான் இருந்திருக்கணும். ஆகவே அந்த குளத்தினுடைய கரைகளை எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டு வீடுகளை கட்டி கொண்டு அவர்கள் டாமினேட் செய்து கொண்டு இருந்தார்கள். இவர் யாரோ ஒரு வீட்டில் போய் கேட்குறார்,
ஆனால் அந்த வீடு அந்த மாதிரி ஒரு சமணர்களுடைய வீடாக ஆகிவிட்டது. இந்த சமணர்களுக்கென்று நிலையான உண்மையான கொள்கை இல்லை என்பது தெரியும். நம்முடைய சித்தாந்தம் படிக்கின்ற பொழுது சமண மதம், பௌத்த மதத்தினுடைய கொள்கைகளை பற்றியெல்லாம் இருக்கும். அவர்கள் பெண்களுக்கு முக்தி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சமணர்கள். இந்த மாதிரி பல அவருடைய சித்தாந்தங்கள் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு பெரிய வட இந்தியா பகுதிகளில் இந்த சமண மதம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல கோடி பேர் அந்த சமண மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர் நமினந்தேடிகள் சென்று கேட்கின்ற பொழுது அது அமணர்கள் வீடாகிவிட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கொண்டு இவர் என்ன கேட்டார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுமாறு சேக்கிழார் அங்கே அமைக்கிறார். கையில் விலங்கு கனல் உடையார் தமக்கு விளக்கு மிகை காணும் நெய் இங்கு இல்லை, விளக்கு எரிப்பீராகில் நீரை முகந்து எரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டர்க்கு உரைத்தார். அமினந்தேடிகள் போய் கேட்குறாரு, நெய் கொஞ்சம் கொடுங்கன்னு. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, ஒன்று நெய்யெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க பிரச்சனை இல்லை. கேட்டார், இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவர் அடுத்த வீட்டுக்கு போகிறாரு, அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியை காணலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, தூஷணம் செய்தார்கள், சிவபெருமானை அவமரியாதை செய்தார்கள். கையில் விலங்கு கனல் உடையார் தமக்கு, ஐயா உங்கள் பெருமான் கையிலேயே நெருப்பை வச்சுக்கிட்டு இருக்கானே. நடராஜ பெருமான் ஆடுகின்ற பொழுது அவரது இடது கையிலே அனல் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். கங்குல் அனல் ஏந்தி என்று ஞானசம்பந்த பெருமான் அங்கமும் வேதமும் என்ற பதியத்தில் கங்குல் அனல் ஏந்தி எரியாடும் என்று சொல்லுவார். அப்படி நெருப்பினை தன்னுடைய இடது கரத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான், அவன் கையிலேயே கனல் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. தமக்கு விளக்கு மிகை காணும், அவனே ஒரு நெருப்பை கையில் வச்சிருக்கிறான், அப்புறம் அவனுக்கு எதுக்கியா ஒரு விளக்கு? சரி, அப்படியே விளக்கு போடணும்னா எங்கள்கிட்டலாம் நெய் கிடையாது, நெய் இங்கு இல்லை, விளக்கு போட்டு தான் ஆகணுமா? அப்படி போடணும்னா போய் குளத்து தண்ணியை எடுத்து ஊற்றி விளக்கு போடு. அப்போது இதில் என்ன நையாண்டி என்று சொன்னால், கையில் விளக்கு தீபம் நெருப்பை ஏந்திருக்கிறவனுக்கு விளக்கு போடணுமா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, நீ விளக்கு தான் போட்டு தான் ஆகணும்னாக்க எங்கள் குளத்து தண்ணியை ஏற்றா, உங்கள் சாமி தான் ரொம்ப பவர்ஃபுல் சாமியாச்சு, அவர் தான் எல்லாம் செய்வார், நெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் தண்ணியில் கூட எரிக்கலாம், அவர் உனக்கு அருள் பண்ணுவார் என்று அவரை நையாண்டி செய்தார்கள், கேளனம் செய்தார்கள். செய்யும் என்று திருத்தொண்டர்க்கு உரைத்தார் தெளியாது, ஒரு பொருளே பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் புரை நெறியார். சேக்கிழார் பெருமான் சமண சமயத்தினுடைய அந்த தத்துவத்தை லேசாக மெடிக்கோடிட்டு காட்டுகிறார். அதை புரை நெறி என்று சொல்கிறார். சமணர்களுடைய தத்துவம் பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேற்கொள்ளும். ஒரு பொருளை உண்டு என்றும் சொல்லுவார்கள், இல்லை என்றும் சொல்லுவார்கள். அவர்களுடைய மந்திரம் அஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய மந்திரம் தான் அவங்களுடைய உயர்வான மந்திரம் என்பது. இதை நம்ம அப்பரடிகள் வரலாற்றிலையும் பார்த்தோம், ஞானசம்பந்தருடைய வரலாற்றிலையும் நம்ம பார்க்கிறோம். அப்பரடிகளை அந்த அஸ்தி நாஸ்தி என்ற மந்திரத்தை சொல்லித்தான் அவருடைய வயிற்று வலியை போக்குவதற்கு மனக்கட்டார்கள். ஆனால் அது முடியாமல் போனது. அதே மாதிரி நின்றசீர் நெடுமாறனுடைய வயிற்று வலியை, உடலிலே அனல் பாதிப்பு ஏற்பட்ட போதும் அந்த அஸ்தி நாஸ்தி என்ற மந்திரத்தை சொல்லி அதை அணைக்க முயன்றார்கள், முடியாமல் போனது என்பது அந்த வரலாறு பார்க்கிறோம். இங்கேயும் அதை சேக்கிழார் பெருமான் கோடிட்டு காட்டுகிறார். தெளியாது ஒரு பொருளே பொய்யும் மெய்யும் ஆம் என்னும். இது பொய்னா பொய்ன்னு சொல்லணும், உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஆனால் உண்டும் தான் இல்லையும் தான் என்று சொல்லக்கூடியவர்கள், அதுதான் அஸ்தி நாஸ்தி என்பது. அந்த மாதிரி தெளிவு இல்லாத ஒரு நெறியை உடையவர்கள் என்பதனாலே புரை நெறி என்று சமணர்களுடைய நெறியை சொல்கிறார். புரை நெறி என்று சொன்னால் குற்றம் உள்ள நெறி. அந்த குற்றமுள்ள தெளிவில்லாத நெறியிலே நிற்கக்கூடியவர்கள்
சமணர்கள் என்று இங்கே சேக்கிழார் காட்டுகிறார். பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் புரைநெறியார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? கையிலே நெருப்பை உடையவனுக்கு விளக்கு எதற்கு? ஏற்ற வேண்டுமென்றால் குளத்து தண்ணியை எடுத்து ஏற்று உன் பெருமானுடைய அருள் என்ன என்று பார்க்கலாம் என்று நையாண்டியாக கேவலமாக அவரை பேசினார்கள். அருகர் மதியாது உரைத்த உரை ஆற்றாராகி அப்பொழுதே பெருக மனத்தில் வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிறையணிந்த முருகு விரையும் மலர்கொன்றை முடியார் கோயில் முன்னெய்தி உருகும் அன்பர் பணிந்து விழ ஒரு வாக்கு எழுந்தது உயர்வு செம்பில். இந்த செய்தியை கேட்டார். அவர் ஆறா முருகும் அன்பு உடையவர், பெருமானிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பூசை நிரம்பியும் அன்பினில் நிரம்பாதார் என்பது அவருடைய இலக்கணம். இப்படி அருகரை வழிபடக்கூடிய அந்த சமணர்கள் சொன்ன உடனே அவருக்கு மனதிலே மிகுந்த வேதனை உண்டாது. அவர் நெய் கொடுக்கல அப்படின்னா கூட அவர் கவலைப்பட போட்டுக்க மாட்டார். பெருமானை இகழ்ந்து பேசுகிறார்கள். கையில நெருப்பு வச்சிருக்கிறவனுக்கு விளக்கு எதுக்கையான்னு கேட்குறாங்களே. அதை விட எனக்கு அவன் ரொம்ப அருள் ஸ்பாடு உள்ளவன் தானே, தண்ணியை எடுத்து ஊற்றி விளக்கேத்தேன் என்று தன்னை நையாண்டியாக பேசுவது அவரால் பொறுத்துக்கும். பெருமானுக்கு தீங்கு நினைத்தார்கள், பெருமானை பற்றி அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் என்று மனம் நொந்தார். பெருக மனத்தில் வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிறையணிந்த முருகு விரையும் மறைக்கொன்ற முடியார்கள் அந்த புற்றிடங்கொண்டார் ஆலயத்திற்கு வந்து பெருமானுடைய திருமுன்றே நின்று மனம் கசிந்து அழுதார். அவர் உருகும் அன்பர் பணிந்து விழ கீழே விழுந்து பணிந்து, பெருமானே நான் என்ன செய்வேன்? இப்படி சொல்லுகிறார்களே, உனக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நெய் தர மறுப்பது மட்டுமின்றி உன்னை இழிவாக பேசுகிறார்களே என்று அவர் மனம் நொந்தபோது வாக்கு எழுந்தது உயர்வு செம்பில். ஒரு வாக்கு என்பது நம்ம அசரீரி என்று சொல்லுகிறோம். சரீரி உடல், அதாவது சரீரம் என்றால் உடல், உடல் அற்றது சரீரி. உடல் அற்ற ஒரு வாக்கு மட்டும் ஆகாயத்தில் கேட்டதான், வேற உருவம் எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு சத்தம் மட்டும் கேட்கிறது. நமக்கு தெரியும், பெரிய புராணம் தொடங்குகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அதை அனுபவித்தார். உலகலாம் என்ற ஒரு சத்தம் எல்லோரும் கேட்க வானத்திலே உதித்தது. உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற வாக்கு அவருடைய உள்ளத்துக்குள்ளே, அவருடைய அறிவுக்குள்ளே உதித்தது. அவை உலகலாம் என்று வெளிப்படையாக அசரீரியாகவும், உணர்ந்து ஓதற்கரியவன் என்று அவருடைய அறிவிலும் அவருடைய உள்ளத்திலும் தெரியுமாறும் பெருமான் எடுத்து கொடுத்தார் என்பது. அதுபோல இங்கே ஒரு வாக்கு எழுந்தது உயர் விசும்பில் வானத்தில். இவந்த கவலை மாற்றும் இனி மாறா விளக்கு பணி செய்ய இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடு வந்து ஏற்றும் என அந்தி மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகேளா சிந்தை மகிழ்ந்து நமினந்தி அடிகள் செய்தது அறிந்திலரால். எவ்வளவு துக்கம் இருந்திருக்குங்கிறத கொஞ்சம் நம்ம மனசுல, நாயன்மார்களுடைய அந்த வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஒரு சினிமா மாதிரி நம்முடைய மனதில் ஒரு கற்பனையும் செய்து கொண்டால்தான் அந்த அந்த நுட்பத்தை நம்மால் உணர முடியும். எவ்வளவு நுழைந்து நைந்து பெருமானை நினைந்து அவர் பணிந்து விழுந்து இப்படி சமணர்கள் பேசிட்டாங்களேன்னு நுழைந்து இருக்கும்போது சாமி வந்த கவலை மாற்றும், கவலையை விடு, இனி மாறா விளக்கு. மாறா என்று சொன்னால் இடையறாமல் எப்போதும் அர்த்தம். மாறா விளக்கு பணி மாற இங்கே மாற என்று சொன்னால் செய்ய, விளக்கு பணி செய்ய, திருவிளக்கு போடுகின்ற அந்த தொண்டினை செய்வதற்கு. இப்போ சாமி ஒரு அசரீரி கொடுக்குறார். இப்போ மட்டுமல்ல, இனிமே நீ எப்போ செய்தாலும், எப்போ திருவிளக்கு ஏற்றினாலும், அது சொல்லுவார், இனி மாறா விளக்கு பணி மாற, எப்பொழுது நீ விளக்கு ஏற்றினாலும் இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து கொடு வந்து ஏற்றும், அந்த தண்ணியை கொண்டு வந்து ஏற்றும். அவன் என்ன சொன்னான்?
விளக்கு ஏற்றணும்னா குளத்து தண்ணியை எடுத்து ஊற்றி ஏற்றுன்னு சொன்னான்ல, நீ இந்த குளத்து தண்ணியை எடுத்து ஊற்று, ஏற்று, குளத்து நீர் முகந்து கொடுவந்து ஏற்றும் என அந்தி மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகளா. அந்தி மதியம் அணிந்த பெருமான் சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியிலே சந்திரனை தாங்கி இருக்கக்கூடிய பெருமான் அந்த சொல்லை சிந்தை மகிழ்ந்து நமிநந்தி அடிகள் செய்வது அறிஞர். அந்த வார்த்தையை கேட்டாரு. அவருக்கு நம்ம சொல்லுவோம் விதிர் விதிர்ப்பு எய்து, என்ன செய்யறது, இப்படி சொல்லிட்டார் சாமி. இந்த வாக்கு உண்மை, இது சிவபெருமானுடைய வாக்கு என்பதை அவர் பூரணமாக நம்பினார். அப்போ இந்த வாக்கு கேட்ட உடனே திக்குமுக்காடி போனார். நம்ம சொல்றோம்லே, திடீர்னு ஒரு செய்தி, நல்ல செய்தியாகவோ கெட்ட செய்தியாகவோ இருந்தாலும் திடீர்னு நம்ம ஒரு செய்தியை கேட்கும்போது ஒரு அதிர்வும் ஒரு பரபரப்பும், என்ன செய்யறது, எப்படி அடுத்து என்ன பண்றதுன்னு சில நிமிடங்கள் நமக்கு ஒரு திகைப்பு ஏற்படும். அந்த மாதிரி அவரும் ஒரு திகைப்புல இருந்தாராம். அடிகள் செய்வது அருந்திலரால் சென்னிமிசை நீர் தரித்த பிரான் அருளிய சிந்தை செய்து எழுவார் நல் நீர் பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நவின்று ஏத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி அப்பர் கோயில் அடைந்து அகலுள் முன்னீர் உலகம் அதிசயிப்ப முறுக்கும் தெரிமேல் நீர் வார்த்தார். ஒரு 2-3 நிமிஷம் அவருக்கு அந்த ஒரு சங்கடம் இருந்தது. அப்புறம் சாமி சொன்ன அந்த வாக்கு உண்மை, அது நிச்சயமாக சிவபெருமானுடைய வாக்கு என்று நம்புவதனால இந்த மருங்கு குளத்தினீர் என்பது தேவாசிரிய மண்டபத்திற்கு பக்கத்திலே ஒரு சிறிய குளம் இருக்கிறது. பழைய காலத்தில், இவர் காலத்தில் அப்பர் அந்த அறநெறி ஆலயத்திற்கு முன்னதாகவும் ஒரு குளம் இருந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போவும் தேவாசிரிய மண்டபத்து பக்கத்தில் இருக்காங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் அந்த தேவாசிரிய மண்டபத்தின் பக்கத்தில் இருந்த குளம், அதுக்கு சங்கு தீர்த்தம்னு பேர். அந்த சங்க தீர்த்தத்திலிருந்து தான் அவர் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு அறநெறி ஆலயத்தில் விளக்கு ஏற்றினார் என்று சொல்லப்படுகிறது. நன்னீர் பொய்கை நடுப்புக்கு அந்த குளத்திற்கு சென்றார். குளத்தில் இறங்கி நாதன் நாமம் நவின்று ஏத்தி, குளத்திலிருந்து தண்ணி எடுப்பதற்கு முன்னாடி பெருமானுடைய திரு ஐந்தெழுத்தை ஓதினாராம். ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி ஐந்தெழுத்து ஓதி அந்த செயலை தொடங்குவது என்பது அந்த செயலினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை எல்லாவற்றையும் இறைவனிடத்திலே ஒப்படைப்பதற்கு சமம். அதனால தான் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடி பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அமர்நீதி நாயனார் வரலாற்றில் எல்லாத்தையும் வச்சாச்சு, துலாக்கோல் அவருடைய தராசு நிறையலை அப்படிங்கும்போது நானும் என் மனைவியும் மகனும் ஏறலாமான்னு அமர்நீதி நாயனார் கேட்குறாரு. கோவண பிரம்மச்சாரியாக வந்த பெருமான் சரி என்று சொன்ன உடனே அவர்கள் 3 பேரும் துலாக்கோலில் ஏறினார்களாம். ஏறுவதற்கு முன்னால் சேக்கிழார் 5 எழுத்து ஓதி ஏறினார் என்று சேக்கிழார் பதிவு பண்ணுவார். டக்குன்னு அவங்க உடனே அந்த தராசில் ஏறிடலாம். பெருமானுடைய 5 எழுத்தை நெஞ்சிலே நிறுத்தி அதை ஓதி ஏறினார்கள் என்று சொல்லுவார். அதே மாதிரி கைலை மலையில் போய் அப்பரடிகள் தரிசனம் காண போகின்ற பொழுது முனிவராக வந்த பெருமான், அது உமக்கு சாத்தியமில்லை, தடாகி குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் கான் என்று சொன்ன உடனே குளத்தில் மூழ்கிறதுக்கு முன்னாடி 5 எழுத்தை சொல்லி மூழ்கினார். அதனால தான் யாதும் சுவடுபடாமல் ஐயாறில் அடைஞ்சார். 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் கைலை மலையில் மூழ்கினவர் திருவையாற்றுக்கு கணப்பொழுதுக்குள்ள சேர்ந்தார். அது 5 எழுத்தினாலே ஏற்பட்டது என்று சொல்வார்கள். அதே மாதிரி புகழ் சோழர் என்பவர், அவருடைய வரலாறு நம்ம இன்னும் பார்க்கல, பின்னாடி வருது. அவர் வெட்டுப்பட்ட அடியாருடைய தலையை வைத்து கொண்டு எரியிலே புகுந்த போது, தீக்குள்ளே புகுந்த போதும் 5 எழுத்தை சொல்லித்தான் புகுந்தார். அப்படி இது பெரியோர்கள் நமக்கு காட்டுகின்ற நெறி என்ன என்றால், ஒரு செயலை செய்கின்ற பொழுது பெருமானுடைய அருளை கோரி பெருமானுடைய திருவருளையும் வேண்டிக் கொண்டு 5 எழுத்தை ஓதி அந்த தொழிலை செய்தார், அந்த செயலை செய்தார், அதில் வெற்றி நிச்சயம் என்பது நமக்கு இங்கே கோடிட்டு காட்டப்படுகிறது. அப்படி நல்நீர் பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நவின்று ஏத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி அப்பர் கோயில் அடைந்து
அகலுள் முன்னீர் உலகம் அதிசயப்பை. இந்த உலகம் 3 உலகமும் அதிசயிக்குமாறு, அதற்கு முன்னால் யாரும் காணாததும் கேட்டும் இல்லாத ஒரு அதிசயமாக எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் தண்ணீரினாலே ஒரு விளக்கை எரித்தார். அதிசயிப்ப முறுக்கும் திரிமேல் நீர் வார்த்தார். அந்த விளக்கில் திரிய போட்டு எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை ஊற்றினாராம். அந்த விளக்கு எப்படி எரிந்தது, அதனாலே என்ன நடந்தது, அவர் பெற்ற பெருமை என்ன, அதன் பிறகு திருவாரூர் கோயிலிலே நடந்தது என்ன என்ற விவரங்களை தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் பிடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.